யூஎஸோட ஐபியை தூக்கி போட்டுக்கிறேன். இப்ப யூஎஸ்ல இருந்தோ இல்ல வெளியில இருந்தோ யாராவது ஆக்சஸ் பண்ணா அவங்களுக்கு இந்த அவுட்புட்டை கொடு அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ரைட், கிரியேட் ஆயாச்சு. அதே அந்த சிஎம்டியில போயிட்டு அப்ப அரோ அமுக்குங்க, அந்த கமாண்ட் வந்துடும். என்டர் அடிச்சு யார் யாருக்கு என்னென்ன ஐபி வருதுன்னு அப்படியே எனக்கு போடுங்க. ஓகே, ஃபைன் கைஸ். சேட்டை வந்து பாத்தீங்கன்னா தெரியும். யாருக்காவது 218ன்ற ஐபி வந்தா மட்டும் போடுங்க கைஸ். 118 இஸ் எனஃப் ஃபார் மீ. 218 இந்த ஐபி யாருக்காவது வருதான்னு பாருங்க. 18.218.155.118 இந்த ஐபி யாருக்காவது வந்தா போடுங்க. யாருக்காவது வந்திருக்கா? நோ. ஐ ஹோப் எல்லாருக்குமே வந்தது 118. ஸோ நான் என்ன சொன்னேன், எவ்வளவு பேர் ஆக்சஸ் பண்ணாலும் இந்த லொகேஷனை பேஸ் பண்ணி நான் ரவுட்டிங் பாலிசி பண்ணதுனால இந்த சர்வர்ல மட்டும்தான் போய் உட்காந்து இதோட அவுட்புட்டை மட்டும்தான் காமிக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த சர்வர் அது தொடவே இல்லை பாருங்க சுத்தமா. டிஃபரன்ஸ் புரியுதா? ஜியோ லொகேஷன். Can I get a yes? Yes, bro. Yes. Super. Okay. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம், லேட்டன்சின்னு சொல்லிட்டு. லேட்டன்சி பேரு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மீனிங் தெரிஞ்சவங்க மட்டும் அது எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? லேட்டன்சி ரவுட்டிங் பாலிசின்னு அடுத்து ஒரு ஆள் இருக்காரு நமக்கு. அது எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க லேட்டன்சி? இன்கேஸ் ஒரு சர்வர் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு, அந்த மேக்ஸிமம் யூசர் என்னால் இது பண்ண முடியலன்னு சர்வர் ஜம்ப் ஆகும். வேற யாருக்காவது ஐடியா இருக்கா லேட்டன்சி? Connection speed between the client and the server. எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ நான் இப்போ இங்கே இதே மாதிரி தான் 2 ஊரை ஸ்பெசிஃபை பண்ண போறேன். லேட்டன்சியும் ஜியோ லொகேஷனும் கொஞ்சம் லைட்டா ஒட்டுனாப்புல தான் போகும், சரியா? மோர் ஆர்லெஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு லேட்டன்சிக்கும் ஜியோ லொகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன், இவரை மும்பைன்னு கூப்பிட்டுக்கிறேன், ஓகேவா? அடுத்து இருக்கிற ஒரு பேர் சிங்கப்பூர்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த நியர்பை வந்துட்டு நமக்கு மும்பைக்கு அப்புறம் சிங்கப்பூர் இருக்கிறாரு. அதனால நான் சிங்கப்பூரை வச்சுக்கிறேன். ஒருத்தவர் மும்பைல இருக்க சர்வர், இன்னொருத்தவர் சிங்கப்பூர் சர்வர். ஸோ நம்ம லொக்கேஷனை பொறுத்து நமக்கு நியர்பைல எந்த சர்வர்ல இருந்து அவுட்புட் ஃபாஸ்டா வருமோ அந்த சர்வர்ல போய் இப்போ உங்க ரெக்வஸ்ட் உட்காரும். லேட்டன்சினா எந்த சர்வர் நியர்பை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப நமக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் இந்தியால தான் இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் மும்பை சர்வர் தான் நியர்பை, ஓகேவா? அப்ப இவர்கிட்ட இருந்தே தான் அவுட்புட் வருவான்னா கிடையாது. உங்களுக்கு எந்த சர்வர்ல இருந்து ஃபாஸ்டா அவுட்புட் வருமோ அந்த சர்வர்ல போய் உங்க ரெக்வஸ்ட் உட்காரும்பா. லேட்டன்சி ரவுட்டிங் பாலிசி போட்டேன்னா இப்ப நான் பாலிசி நான் மாத்தி விடுறேன். அந்த ரெக்கார்டை நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ லேட்டன்சிக்கு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இது யாரு? மும்பையா? ஓகே, லோக்கல்னு வச்சுக்கிறேன். ஏதோ ஒன்று அடிக்க வேண்டியதுதான். ரியல் டைம்ல லேட்டன்சி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதை தாண்டி இன்னொன்று ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம அடுத்து பார்க்க போறோம்.
அடுத்த ஆளு சிங்கப்பூர். லேட்டன்சின்னு மாத்திட்டேன். 1 மினிட் வச்சுட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் வேற வச்சிருக்கேன். இந்த செஷன் முடியும் போதே நீங்க அந்த டாஸ்க் எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் போறீங்க. ஓகே, 2 பேரும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். 2 ரெக்கார்டே எனக்கு ரெடியா இருக்கு. இப்ப அகைன் எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா, அதே என்எஸ் லுக்அப்ல போயிட்டு எனக்கு யார் யாருக்கு என்னென்ன ஐபி வருதுன்றத சாட்ல போட போறீங்க. எனக்கு என்ன ஐபி வருது எனக்கு பாத்தீங்களா? எனக்கு இங்க பாருங்களேன், எனக்கு வந்து ஐபியை பாருங்களேன் கொஞ்சம் எல்லாரும். எனக்கு மும்பைல போய் உட்காரலப்பா. நான் சென்னையில உட்காந்துருக்கேன். ஆனா எனக்கு மும்பை சர்வர்ல போய் உட்காரல, சிங்கப்பூர் சர்வர்ல போய் உட்காந்துருக்கேன். எனக்கு யார் யாருக்கு என்னென்ன ஐபி வருதோ போடுங்க சாட்ல. ஓகே, கிரிதரன் மும்பை வந்துட்டாரு. சுகன்யா சிங்கப்பூர் போயிட்டாங்க. ஓகே, நிரஞ்சன், சாய் பிரகாஷ், மதன் எல்லாருக்கும் மும்பை. விக்னேஷ் வேற ஐபி போட்டீங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பிக்கப் பண்ணது வந்துட்டு மும்பையோடது தான். பட் எனக்கு இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு சிங்கப்பூர் ஐபியை வந்து பிக்கப் பண்ணியிருந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன இன்னொரு ஒரு ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிட்டேன், எனக்கு சீக்கிரமான அவுட்புட் எங்க இருந்து வருமோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறது தான் லேட்டன்சின்னு சொல்லிட்டேன். இங்க இன்னொரு ஒரு ரீசனும் இருக்கு. என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு ஒரு ரீசன் இருக்கு. யாராலையா கெஸ் பண்ண முடியுமா? CPU யூசேஜ், புரியல. சிஸ்டமோட யூசேஜ், மெமரி CPU யூசேஜ். நீங்க யூசேஜ்னு சொன்ன வார்த்தை கரெக்ட். ஆனா நம்ம சிஸ்டம்ல கிடையாது. சர்வர் ஒருவேளை இப்ப Server மும்பை யோட சர்வர் usage. இப்ப என் மும்பை சர்வர் வந்து லோடு ஓவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு வரப்போற ரிசல்ட் வந்து லேட்டா வரும். கரெக்டா? அப்ப அந்த மாதிரி டைம்ல நெக்ஸ்ட் எந்த சர்வர் ஹைலி அவைலபிளா இருக்குன்னு பார்த்து நம்ம ரெக்வஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதான் லேட்டன்சி எப்படி ஒர்க் பண்ணணும்னா, அவுட்புட் எனக்கு உடனே வரணும்பா. அது எந்த சர்வரா வேணாலும் இருக்கட்டும். அவுட்புட் ஆனா எங்க இருந்து உட்கார்ந்தாலும் எனக்கு அவுட்புட் வந்துடணும். அப்ப எந்த சர்வர்லாம் ஃப்ரீயா இருக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சர்வர்ல இருந்து எனக்கு அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ தீஸ் ஆர் தி 2 ரீசன்ஸ் லேட்டன்சிக்கு. ஜியோ லொகேஷன் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன பர்பஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த கொஸ்டின் நான் லாஸ்டா கேட்கறேன். இது இப்போதைக்கு வேண்டாம். ரவுட் 53 பார்த்துட்டு நான் கேட்கறேன். உங்களுக்கு ஒரு சினாரியோ கொஸ்டின் வச்சிருக்கேன்னு அப்ப நான் கேட்கறேன். சரி, இப்போ நம்ம பார்த்த பாலிசிஸ் வரைக்கும் கிளியரா? நான் சிம்பிள் சொல்லியிருக்கேன், வெயிட்டட் சொல்லியிருக்கேன், ஜியோ லொகேஷன் சொல்லியிருக்கேன், லேட்டன்சி சொல்லிட்டேன். இந்த 4த்துல கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல ரவுட் 53 எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பாலிசியில ஒர்க் ஆகுது, எப்படி இதை கான்ஃபிகர் பண்றோம், இது வரைக்கும் நான் சொன்னதுல டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. சார் இப்போ நம்ம இங்க என்எஸ் லுக்அப் வந்து சிஸ்டத்துல போடுறோம்ல சார், அது எவ்வளவு டைம் நம்ம கனெக்ட் பண்ணாலும் அதே சேம் ஐபி தான் வருமா? நம்ம ஐஎஸ்பி மாறிட்டே இருக்கும். ஓகே, மாறிக்கிட்டே இருக்கும். இல்ல சார், நான் செக் பண்ணதுல அதே ஐபி தான் வருது. எவ்வளவு டைம் என்எஸ் லுக்அப் போட்டாலும் அப்படியே தான், அதே 18.118 தான் வருது. அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். மேபி அது உங்களுக்கு நியர்பைல இருக்கிறதுனாலே என்னவோ அந்த அவுட்புட்டே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு லோட் அதிகமாயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 218 அவுட்புட் வந்துருக்கும். இல்ல இது ஐஎஸ்பிக்கு எதனா ரிலேட்டட் இருக்கா? அதனால சேஞ்ச் ஆகும். ஐஎஸ்பிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ நம்ம ஜியோ லொகேஷன் கொடுத்தோம் இல்லையா? ஜியோ லொகேஷன் கொடுத்ததுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், பட் இந்தியாவில் ட்ரை பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் சர்வர் வந்து ஃபுல்லி ரீச் த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரவுட்டட் டு தி அதர் லொகேஷன். நோ நெவர் போகாது. நோ. ஓகே, இப்போ நான் ரெண்டு லொகேஷன்லயும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் அண்ட் இந்தியா 2 லொகேஷன்லயுமே இல்லை. நான் மேபி இன் டிஃபரெண்ட் மலேசியா ஆர் ஸ்ரீலங்கால இருக்கேன். அப்போ நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு கனெக்ட் பண்ண முடியுமா? இல்ல ரெஸ்ட்ரிக்டட்? உங்களுக்கு ஒரு क्वेश्चन நான் கேட்க போறேன்னு சொன்னேன். அத நான் வரேன். நீங்க கேக்குற क्वेश्चन நானே உங்ககிட்ட கேட்க போற क्वेश्चन தான். அதுக்கு நான் வரேன். அந்த கான்செப்ட்க்கு நான் வரேன். ஓகே. வேற யாருக்காவது ஏதாச்சும் क्वेश्चंस இருக்கா? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர். இவரை இப்போ டெலிட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ரூட்டிங் பாலிசி தான் மோஸ்ட் கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற பாலிசி. இது பேரு ஃபெயில் ஓவர் அப்படின்னு வாங்க.
ஃபெயில் ஓவர் பேரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது என்ன மாதிரி பாலிசியா இருக்கும்? ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் பாலிசி இது பேர். சரி, இங்க நான் ஒரு ஹிண்ட் தரேன், இதை வச்சு பாருங்க. நான் சர்வர் பேரை மாத்துறேன், இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சார் ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சர்வர்ல அப்படியே தான். எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ ஃபெயில் ஓவர்னா இங்க ஒருத்தவர் என்னோட பிரைமரியா இருக்க போறாரு, அடுத்து இருக்கிறவர் என்னோட செகண்டரியா இருக்க போறாரு. அப்போ ஒரு சர்வர் எனக்கு டவுன் ஆயிடுச்சோ கிராஷ் ஆயிடுச்சுனாலோ ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்கா பிக்கப் பண்ணிக்கோ. புரியுதுங்களா? ஃபெயில் ஓவர்னா இப்ப என்னன்னு சொல்லிட்டு புரியுது. டவுன் டைம் ஏதாச்சும் இருக்குமா சார்? அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், இப்போதைக்கு கிடையாது. டவுன் டைம் நமக்கு ஒர்க் ஆகாதபடி நம்ம பார்த்துப்போம். ஃபெயில் ஓவர்ல டவுன் டைம் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா 2 மிஷினுமே எனக்கு ரன்னிங்ல தானே இருக்கு. இப்ப இன்னொரு மிஷின் கிரியேட் ஆகி எனக்கு அவுட்புட் வரணும்னா அப்ப எனக்கு பிரச்சனை. கரெக்டா? ஆனா நான் ஆட்டோமேட்டிக்காவே 2 மிஷினுமே ரன்னிங்ல தான் வச்சிருக்கேன். இங்க ரெக்வெஸ்ட் போக முடியல அப்படின்னு உடனே சாரி கொஞ்சம் மியூட்ல போயிடுறீங்களா ப்ளீஸ்? யா, இங்க எனக்கு ரெக்வெஸ்ட் போக முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே எனக்கு செகண்டரிக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே சார். ஓகே. எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இவருக்கு ரவுட்டிங் பாலிசி எடுத்துட்டு வர போறோம். கம்பெனியில ஃபெயில் ஓவர் தான் நிறைய எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் இவரை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஆளை எடுத்துட்டு வரணும். என்ன தெரியுமா? ஹெல்த் செக். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், ஹெல்த் செக் நான் பின்னாடி ஒரு பாலிசியில நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஹெல்த் செக் எடுத்துட்டு வரேன் பாருங்க. ஏன்னா இந்த ஹெல்த் செக் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம இஎல்பியில பார்த்தோம் தெரியுமா? இஎல்பி போய் கூப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம், சர்வர் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த சர்வருக்கு ரவுட்டர் டிராஃபிக் பண்ணிவிடும். ஆன்சர் கொடுக்கலன்னா அந்த சர்வருக்கு ரவுட்டர் டிராஃபிக் பண்ணாது. அப்ப இந்த ஹெல்த் செக்கும் இங்க இதே வேலையை தான் பார்க்க போகுது, வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா ஹெல்த் செக் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு? கைஸ் கேன் ஐ கெட் எ எஸ்? எஸ் சார். சார் கிளியர். யா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஹெல்த் செக் நீங்க ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு நீங்க என்ன வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கோங்க. நான் வேணா பிரைமரின்னு வச்சுக்கிறேன் இது ஒரு பேர். ஏன்னா இது ஒரு பிரைமரிக்கான ஹெல்த் செக். இந்த இடத்துல வந்துட்டு இங்க நீங்க என்னென்ன போடணும்ன்றது கொண்டு நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்கேன். நேம் கொடுங்க, பிரைமரி மிஷினோட ஐபி கொடுங்க, ஹோஸ்ட் நேம் கொடுங்க, பாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த நோட்ஸை முதல்ல போய் வெரிஃபை பண்ணுங்க. ஸோ இங்க என்னோட மிஷினோட ஐபியை தூக்கிட்டு வரேன். நான் இந்த ஹெல்த் செக் கிரியேட் பண்ண போறது என் பிரைமரி மிஷினுக்கு மட்டும்தான். ஐபியை போட்டாச்சு. greens cloud.in கரெக்டா ஸ்பெல்லிங் எதுலையும் மிஸ்டேக் பண்ணலையே? ஓகே ரைட். அடுத்து index.html. இப்போ நீங்க எனக்கு சொல்ல போறீங்க இந்த ஹெல்த் செக் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. எப்படி இது ஒர்க் ஆக போகுது? ஆன்சர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் ஸ்டில் எனக்கு யாராவது சொல்லுங்க, இந்த ஹெல்த் செக் எனக்கு இப்போ எப்படி ஒர்க் ஆக போகுது? இதை பார்த்தாலே நீங்க சொல்லலாம். நான் இங்க இந்த இடத்துல குத்துருக்கிற ஐட்டத்தை பார்த்தாலே நீங்க சொல்லிடலாம். இஎல்பி அப்படியே யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இஎல்பியில ஒரு ஹெல்த் செக் பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, அந்த ஹெல்த் செக் இந்த ஹெல்த் செக்கை கம்பேர் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும், ட்ரை பண்ணுங்க. அதான் இது சர்வர் ஒர்க் ஆகுதான் இந்த டைமிங் ஒரு மென்ஷன் பண்ணுங்க. புரியல எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கா, எனக்கு கேட்கல. சார் எவ்ரி 30 செகண்ட்ஸ் வந்து சர்வர் ஒர்க் ஆகான்னு பார்த்துட்டே இருக்கணும் சார். அப்படி ஒர்க் ஆகலைன்னா சரி, நீங்க சொன்னதுக்கே நான் வரேன். இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு எவ்ரி 30 செகண்ட்ஸ்னு வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, இது ஸ்டாண்டர்டு. இங்க எனக்கு மாத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு 30 செகண்ட்ஸும் வச்சுக்கலாம், நான் 10 செகண்ட்ஸும் வச்சுக்கலாம். அதாவது நீங்க சொன்னதே தான், எவ்ரி 30 செகண்ட்ஸ். இப்போ இது ஸ்டாண்டர்ட் 30 செகண்ட்ன்றது. எவ்ரி 30 செகண்ட்ஸ் இந்த ஹெல்த் செக் போயிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமா, நீ இருக்கியா இருக்கியா இருக்கியான்னு. சர்வர் என்ன பண்ணுவாரு, இந்த index.html அவுட்புட்டா காமிச்சுக்கிட்டே இருப்பாரு, இதோ இருக்கேன் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன். ஸோ அப்போ இவரு அவுட்புட் காமிக்காத டைம்ல நமக்கு இந்த ஃபெயிலியர் த்ரெஷோல்ட் எத்தனை கவுண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, 3 வாட்டி. கரெக்டா? அங்க எத்தனை வாட்டி வச்சோம்? 2 வாட்டி வச்சோம். கரெக்டா? இதை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், பிரச்சனை கிடையாது. கஸ்டமைஸ் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம், there is no problem. பட் இப்போதைக்கு நமக்கு அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்றனால நான் டிஃபால்ட்டா இருக்கிறதே நான் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ அப்போ 3 வாட்டி
இவர் இந்த index.html அவுட்புட்டை காமிக்கல அப்படின்னா ஹெல்த் செக் என்ன பண்ணி விட போறாரு, இந்த மெஷினை க்ளோஸ் பண்ணி விட்டுற போறாரு. நீ ஒர்க் ஆகல, நீ மூடிக்கோ, இதுக்கப்புறம் நான் உனக்கு டிராஃபிக் அனுப்பல, 2வது மிஷினுக்கு நான் டிராஃபிக் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டிராஃபிக் அனுப்ப போறாருப்பா. கைஸ் புரிஞ்சுதா ஃபெயிலோவர் எப்படி ஒர்க் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு? எஸ் சார், எஸ் சார். எஸ். சூப்பர். ஸோ இஎல்பியும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். அதனால தான் இஎல்பி நமக்கு ஐடியா கிளியரா இருந்துச்சுனாலே இது நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்க இந்த இடத்துல பாருங்க. ஸோ அப்போ இங்கேயும் எனக்கு அலாரம் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? நான் இஎல்பிலையும் அலாரம் செட் பண்ண முடியும், எங்கேயும் அலாரம் செட் பண்ண முடியும். அப்ப இங்க எனக்கு ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலே அங்க எனக்கு அலர்ட் வந்துருமா, மெசேஜ் வந்துருமா, உன் மெஷின் எனக்கு ரிப்ளை பண்ணல, அது வந்து த்ரெஷோல்டு இதுவாகல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருமா? நான் உடனே போய் நான் செக் பண்ண முடியுமா? ஸோ ஏடபிள்யூஎஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்ப இந்த இது இப்போ ஒர்க் ஆகல எனக்கு எப்படி தெரியும்? அது நம்ம வேலையே பார்க்க வேண்டாம், இவனே உள்ளுக்குள்ள சர்வீஸும் கொடுத்து இவனே நான் உனக்கு நீ நீ உட்காந்துக்கோ, பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு அதை பாக்குறதுக்கும் சர்வீஸ் கொடுத்துட்டான். அந்த சர்வீஸ் யாரு? யார் அந்த SNS, CloudWatch and SNS. கிளவுட் வாட்ச். எஸ்என்எஸ் நோட்டிபிகேஷன் அனுப்ப போறவர், ஆனா பார்க்க போறவர் மேற்பார்வையாளர் யாரு? கிளவுட் வாட்ச். மானிட்டர் பண்றவர் கிளவுட் வாட்ச். அப்ப இந்த கிரியேட் அலாரம்னு கொடுத்தீங்கன்னா கீழே போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற எஸ்என்எஸ் டாபிக் மூலியமா நமக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம இப்ப இது எதையும் பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குற அடிஷனல் டாஸ்க்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இது எல்லாத்தையும் சேர்த்து 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 கத்துக்க போறீங்க. வெறுமனே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்களாவே எல்லாமே மினி ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி. ஏன்னா நான் இங்க ரவுட் 53 எடுத்துட்டு வந்துட்டேன், இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன், ஹெல்த் செக் எடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்து லோட் பேலன்ஸர் நீங்க எடுத்துட்டு வர போறீங்க. கரெக்டா? அதை நீங்க ட்ரை பண்ண போறீங்க, நான் சொல்லிட்டேன். அடுத்து நீங்க எஸ்என்எஸ் இது உள்ள எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எஸ்என்எஸ் தூக்கிட்டு வர போறீங்க. கிளவுட் வாட்ச் உங்களுக்கு செட் பண்ண போறாரு. எவ்வளவு பேர் வந்துட்டாங்க பாருங்களேன். புரியுதா எப்படி நம்ம இன்டகிரேஷன் எடுத்துட்டு வருவோம்னு? எல்லாரும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். டைம் இருக்கு, டைம் இல்ல எல்லாம் இல்லை. அதோ வந்துருச்சு, வீக்கெண்ட் வந்துருச்சு, நாளைக்கு வீக்கெண்டு. எனக்கு தெரியாது, மேபி நீங்க எல்லாம் பிஸியா கூட இருக்கலாம், ஐ எம் நாட் ஷியோர். ஓகே, எல்லாருக்கும் வேலை இருக்கு, நான் யாரும் ஃப்ரீன்லாம் சொல்லலை. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இட் இஸ் ஆல்வேஸ் ஒர்த். அதனால தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. இன்டர்வியூல போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, இப்போ சேர்ந்தாப்புல ஒரு 7-8 சர்வீஸ் நான் வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனால உங்க அடுத்த கொஸ்டின் அவனுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியாது. நான் இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணேன், இந்த மாதிரி நான் இன்டகிரேஷன் எடுத்துட்டு வந்தேன், ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஃபெயிலியர் நோட்டீஸ் நான் செட் பண்ணியிருந்தேன் எஸ்என்எஸ்க்கு. எனக்கு அந்த இடத்துல என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்னோட இஎல்பிக்கு நோட்டிஃபை ஆகும். இஎல்பி வழியா வந்துட்டு எனக்கு கிளவுட் வாட்ச் போய் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ கிளவுட் வாட்ச்ல இருந்து எனக்கு எஸ்என்எஸ் மூலியமா என் மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவன் எந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்பா நீங்க இப்படி பேசுனீங்கன்னா? கான்செப்ட் தெரியாதவங்களால பேசவே முடியாது, கான்செப்ட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பேசுவாங்க. அப்ப கான்செப்டை தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இஸ் தட் கிளியர் கைஸ்? கிளியர்? Yes. ஸோ ஒரு ஹெல்த் செக்கை நம்ம இப்போ கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஹெல்த் செக் கிரியேட் ஆகிறதுக்கு டெஃபினட்டா ஒரு 1 to 2 minutes ஆகும். இங்க வந்து நமக்கு ஹெல்த்தின்னு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ரெக்கார்டு செட்டே கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிடாதீங்க ரெக்கார்ட் செட்டை. இங்க அன்னோன்னு இருக்கு பாத்தீங்களா, இவர் வந்து ஹெல்த்தின்னு மாறுவார் நமக்கு. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2 to 3 minutes ஆஃப் டைம். வெயிட் பண்ணுவோம். மீன் டைம்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். மத்த பாலிசிஸ்க்கு ஹெல்த் செக் வந்து மேண்டேட்டரி இல்லையா? இல்ல, அதுக்கான தேவை இருக்காது. ஆனா நீங்க தாராளமா எடுத்துட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹெல்த் செக் நீங்க உள்ள எடுத்துட்டு வரும்போது அதே மாதிரி அந்த இண்டெக்ஸ் தான் உட்காந்து படிக்க போகுது, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா நான் தான் சொல்றேன் இல்லையா, ரியல் டைம்லயே வந்து மத்த பாலிசிஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸே கம்மி. அதுவும் சிம்பிள்லாம் வந்து நான் எடுத்துட்டு வந்தா கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா எவன் ஒரே ஒரு சர்வர்ல வச்சு அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருப்பான்? குறைஞ்சது 10 சர்வராவது இருக்கும் கம்பெனியில. ஒரு சர்வர்ல வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, குறைஞ்சது 10 சர்வர். அப்ப சிம்பிள் அங்க வரதுக்கான வேலையே கிடையாது. அண்ட் 10 சர்வர்ல நான் வெயிட்டேஜ்ல வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து வெறும் இந்த ஏரியால மட்டும் ஒர்க் ஆகுது, இந்தியாக்குள்ள மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே ஃபைன், நான் வெயிட்டேஜை பத்தி நான் யோசிக்கலாம். லேட்டன்சி தான் அப்ப கூட நான் யோசிப்பேன். கரெக்டா? நான் வெயிட்டேஜ் யோசிக்க மாட்டேன். நான் ஏன் லேட்டன்சி யோசிப்பேன்? மெஷினோட வெயிட் என்ன வேணாலும் இருக்கட்டும், என் கஸ்டமருக்கு ஆன்சரு சீக்கிரமா வரணும். எல்லாருமே அதானே யோசிப்போம், நம்மளும் அதானே யோசிப்போம். நான் இங்க ஃபேஸ்புக்குன்னு இப்படி என்ட்ரு அடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஃபேஸ்புக் வந்து உட்காந்துடணும், அதானே யோசிப்போம். அப்ப லேட்டன்சி எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் அதான் லேட்டன்சி எடுத்துனோமோ சொன்னேன். மத்த 3 காட்டிலும் லேட்டன்சி யூஸ் பண்றாங்க.
அதை விட ஃபெயில் ஓவர் அதிகமா யூஸ் பண்றாங்க. கம்பெனிஸ்ல நீங்க நம்மளும் அதிகமா யூஸ் பண்ண போறது இது 2ஆ தான் இருக்கும். சரியா? இங்க எனக்கு இப்ப இப்போ ஹெல்த்தி வந்தாச்சு. சொல்லுங்க இப்போ சொல்லுங்க நம்ம ஜியோ லொகேஷன் கான்ஃபிகர் பண்றோம் இல்லையா, ம், ம். அதுல ஃபெயில் ஓவர் பண்ண முடியுமா? நம்ம பண்ண அதுலயே முடியாது. ஃபெயில் ஓவர் பாலிசினா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? நோ வி கேனாட் ஆ. டு. ஒரு பாலிசி தான் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். மல்டிபிள் பாலிசி எடுத்துட்டு வர முடியாது. இப்போ ஃபெயில் ஓவர் கான்செப்ட்ங்கிறது நம்ம நார்மல் விண்டோஸ் யூனிக்ஸ்ல உள்ள மாதிரி பிரைவேட் ஹார்ட் பீட் தான் இல்லைங்களா? கரெக்ட். சரி சரி ஓகே. ஸோ இங்க இவர் எனக்கு ரெடி ஆயிட்டாரு, ஹெல்த்தியில வந்துட்டாரு. இப்போ போயிட்டு நம்ம ஃபெயில் ஓவர் எடுத்துட்டு வருவோம். கிரியேட் ரெக்கார்ட். ஸோ முதல்ல நம்ம பிரைமரியை தூக்கிட்டு வரலாம். ஒன் மினிட். ஃபெயில் ஓவர் இந்த இடத்துல வந்துட்டு பிரைமரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இவருக்கு மட்டும்தான் நம்ம பிரைமரி அட்டாச் பண்ணுவோம். நான் செகண்டரிக்கு அட்டாச் பண்ணவே மாட்டேன். பாருங்க, பிரைமரியோட ஹெல்த் செக்கை மட்டும் தான் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இங்கேயும் பிரைமரின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிரியேட் ரெக்கார்ட். ஸோ பிரைமரிக்கான ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த செகண்டரிக்கான ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இவருக்கு செகண்டரி எடுத்துட்டு வாங்க. ஹெல்த் செக் அட்டாச் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் பிரைமரிக்கு மட்டும் தான் ஹெல்த் செக் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் செகண்டரிக்கு நான் எடுத்துட்டு வரல, அதனால நான் இங்க அட்டாச் பண்ணுவேன். இவருக்கு நான் செகண்டரின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ எல்லாரும் போயிட்டு அந்த என்எஸ் லுக்கப் போட்டு எனக்கு ஒரு ஐபிஏ போடுறீங்களா? நான் ட்ரை பண்றேன், எனக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு முக்கால்வாசி அந்த கான்ஃபிகரேஷன் டைம் தூக்கிட்டு போயிடுது. சரி, வரவங்க ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு வரல. ஒன் 118 சூப்பர். யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கொஸ்டினா? ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே பாருங்க, சாட்ல எல்லாருக்கும் வந்ததும் 118 தான். கரெக்டா? யாருக்காவது 218 வந்திருக்கா? 218 வந்தவங்க மட்டும் போடுங்க. 218 யாருக்காவது வந்திருக்கா? 118 இஸ் எனஃப். 218 வந்தவங்க மட்டும் போடுங்க. டூ 18 வரவே வராது, அதனால தான் 218 வந்தவங்க மட்டும் போடுங்க. ஆனா இப்போ 218 வர போமா, என்ன பண்ண போறேன் இங்க பாருங்க. நோட்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணிட்டேனான்னு பாத்துறேன். இது வேற நான் ஒரு வாட்டியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, பண்ணியிருக்கேன் நான். இவரை டெர்மினேட் பண்ணி விட்டுருவேன், என் பிரைமரி சர்வரை. நான் சொல்லும் போது போய் ட்ரை பண்ணுங்க. இப்ப யாரும் போடாதீங்க என்எஸ் லுக்கப்ப, நான் சொல்றேன் எப்போ போடணும். ஈஸ்வரா சரி. இப்ப இங்க ஷட்டிங் டவுன் ஆகும்போது நீங்க ஹெல்த் செக் உள்ளேயும் போய் பாருங்களேன். அவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதா அவரோட வேலைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமா,
அவர் வந்து கூப்பிடுவாரு. இப்ப அந்த பிரைமரி சர்வர் வந்து அப்புறம் அவர் கூப்பிட ஆரம்பிப்பாரு. கூப்பிட ஆரம்பிச்சு இவருக்கு இங்க ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு உடனே இவர் இந்த ஹெல்தியா இருக்கிறத அன்ஹெல்தின்னு மாத்தி விடுவாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்தின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அது என்ன அன்ஹெல்தியா மாறும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன் இது கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும், நம்ம வெயிட் பண்ணணும். நடுவுல வேற யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க அவர் மாறுறதுக்குள்ள. இப்போ நம்மளா நேம் பிரைமரின்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த சர்வர் கனெக்ட் ஆகும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி சர்வர், அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? இல்ல நேம்ன்றது வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. கீழே அங்க நான் ஃபெயில் ஓவர்னு கொடுக்கும் போதே எனக்கு நான் கொடுத்த நேம் தான் அங்க வந்துச்சு கரெக்டா, பிரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்ப அவன் அதை ஆட்டோமேட்டிக்காவே பிக்கப் பண்ணிப்பான். அதை நான் ரெஃபரன்ஸா வச்சுதான் பிரைமரி செகண்டரின்னு வச்சேன். நீங்க அதை தான் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நேம் உங்களுக்கு என்ன தோணுதோ வைங்க. நான் நீங்க இதுதான் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி இப்படி வச்சா நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால நான் பிரைமரி செகண்டரின்னு வச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்னு வைங்க, இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அது அது உங்க விருப்பம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகே ஓகே. கொஞ்சம் இதை டைம் எடுக்கும், வெயிட் பண்ணும். நடுவில் வேற டாபிக் போயிட வேண்டாம்னு யோசிக்கிறேன். வேற டாபிக் போயிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை கண்டினியூ பண்ற மாதிரி ஆயிடும். மாறியாச்சு அன்ஹெல்தின்னு. இப்ப எல்லாரும் போயிட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா என்ன ஐபி வருதுன்னு சொல்லிட்டு? ஆல்ரெடி போட்டார் போல இருக்கே ஒருத்தர். போடு. ஓகே 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 218 எஸ் 218. எனக்கும் 218 தான் வரும். எனக்கு 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 மட்டும் கனெக்டே ஆகக்கூடாதுன்னு உட்காந்துருக்கு போல. எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது, எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி பரவாயில்ல. நீங்க என்ன டேட்டா யூஸ் பண்றீங்க? எந்த டேட்டானா நெட்வொர்க் கேக்குறீங்களா? நெட்வொர்க் ஏர்டெல்லா இல்ல பிராட்பேண்ட் கனெக்ஷன்? ஆக்ட் ஃபைபர் நெட். ஆக்ட்ங்களா? ஓகே. இல்ல மார்னிங் எனக்கு ஒர்க் ஆச்சு, இப்பதான் ஒர்க் ஆகல. மார்னிங் செஷன் நான் கிளியரா தான் போச்சு. ஓ ஓகே ஓகே. இல்ல நீங்க அந்த ப்ராபகேஷன் ஒன்னு சொன்னீங்கல, சோ அதோட ப்ராப்ளம் 72 ஹவர்ஸ். அந்த ப்ராபகேஷன் தான். அதான் அது தெரிஞ்சுதான் நான் சும்மா விட்டேன். அதான் கிரியேட் பண்ண எனக்கு ப்ராபகேஷன் காமிக்குது, மத்த எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன் நான். ஓகே. இல்ல அதுதான், அது டிபெண்ட்ஸ் அந்த நெட்வொர்க் ஏத்த மாதிரி மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்டெல் ஒருத்தர் யூஸ் பண்றாங்க, ஜியோ யூஸ் பண்றாங்க, இல்ல ஆக்ட் இல்ல ஆக்ட். ஸோ இந்த மாதிரி போறப்ப அது அவனோட கான்ஃபிகரேஷன், அது தட்ஸ் மீன் நெட்வொர்க் ப்ரொவைடரோட கான்ஃபிகரேஷன் சொல்லுவாரு. நெட்வொர்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ப்ராபகேஷன் இப்போ நமக்கு இந்த டிஎன்எஸ்ல எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, கோடாடியும் ரவுட் 53 இன்டெகிரேட் பண்றாங்க இல்லையா, ரவுட் 53 உள்ள இருக்கிறவங்களும் இன்டெகிரேட் பண்றாங்கல்ல, இந்த ப்ராபகேஷன் டைம் தான் அவர் அங்க கொடுத்துருக்காரு நமக்கு 72 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு. நெட்வொர்க்கோட ப்ராபகேஷன் டைம் அது வேற, அது நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓ ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்களா எல்லாருக்குமே வந்தது 218. ஸோ அப்போ ஃபெயில் ஓவர் எப்படி ஆகுது, ஒன்னுத்த போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஒண்ணு அந்த பிரைமரி மிஷினுக்கு ஏதோ நானோனவே ஹெல்தியா இருந்தவர் அன்ஹெல்தியா மாறிட்டாரு. இந்த இடத்துல அன்ஹெல்தியா மாறின உடனே அடுத்த சர்வர் நம்ம என்ன பேக் எண்ட்ல வச்சிருக்கோமோ அவர்கிட்ட ரீச் ஆயிட்டு நமக்கு அவுட்புட் வந்துகிட்டு இருக்கு. இஸ் தட் கிளியர் கைஸ்? இப்ப தெரியுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரவுட்டிங் பாலிசிஸ்? எஸ். ஓகே. கடைசியா ஒருத்தர் இருக்காரு. எஸ் சொல்லுங்க. சப்போஸ் இதுக்கு ஹெல்த் செக் கொடுக்கல